कौन है பாஸ்டா கேனு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிட்னஸ் வித் தீபன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ எப்படின்னா, எப்படி ஜிம் வந்து கரெக்டாக போகிறது? பட் ஆனால் இது ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது. பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் எப்படி ரெகுலராக ஜிம் போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரொட்டீனுக்கு புதுசாக வருது அப்படின்னா, ஸோ அந்த டைம்லேயே இதை ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஏன் ஜிம் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன் மார்னிங் ஏஞ்சிக்கலே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ எப்படி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ எப்படி ரெகுலராக வந்து ஜிம் போகிறது? ஸோ ஃபஸ்ட்டு ஜிம் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக வந்து பிளான் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம், தேட்டர் போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக பிளான் பண்ணாமல் அதை டெய்லி ரொட்டீனில் நம்ம வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து பில்ட் பண்ணணும். ஸோ ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், ப்ளஸ் டைமிங்ஸும் இருக்கும். பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வருமானு கேட்டால் ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ்லாம் வராது. பட் ஆனால் கண்டிப்பாக உங்களால் ஏதாச்சும் ஹேபிட் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேபிட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் 6 to 7 பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் அவுட் செஷன் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் அவுட் செஷன் நான் என் ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ என்னால் ஈஸியாக வந்து என்னால் ட்ராக் பண்ண முடியும். வேறல்ஸ் நீங்களுக்கு ஒரு டே முடிக்க உங்களுக்கு ஒரு டிக் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் தெரியும். வேறல்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரினாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து முடிக்கிறீங்கன்ற ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். வேறல்ஸ் இதை நான் 30 days கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் 30 days பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்வான்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி தான். இது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஹேபிட் வந்து பில்ட் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மசில் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா அதாவது வித்தவுட் எக்யூப்மெண்ட் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மசில் குரூப்ஸை வந்து எடுத்துகிட்டு அதை வீக்லி பிரிச்சுட்டு அந்த மசில் குரூப்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா பாடி ஹைட் வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்படி இதை செட் ஆஃப் திங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னோட ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் நான் தம்பிள்ஸ் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா 2.5 years. ஸோ வீட்லேயே நான் வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு டே ஆஃப் கூட விடாமல் பண்ணது. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 years. இதே ரிசல்ட்ஸை நீங்கள் ஜிம் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வேறல்ஸ் நான் வீட்டில் பண்ணனால எனக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ இப்பயுமே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஸோ எப்படி வந்து திருப்பி ரொட்டீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கும் கரெக்டாக. ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, அவங்க என்ன செருப்பு போட்டிருக்காங்கிற வரைக்கும் நம்ம நோட் பண்ணி அதை எப்படியாவது ஃபர்ஸ்ட் காப்பியோ டூப்ளிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம போடணும்னு நினைப்போம். பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொட்டீன்ஸையோ இல்லை வந்து அவங்க ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி எப்படி வந்து அவங்க டயட் கன்சியூம் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்னன்னா கோகோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை அவங்க ப்ரொமோட் பண்ணாமல் தான் இருக்காங்களா? ஸோ செல்ஃப் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த இன்டர்வியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலிமா நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.